அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் எளிமையான ஒரு ஆண் பெண் வசிய முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரயோகம் சிவபெருமானை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிரயோக முறை. அதனால் சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கே விபூதியை வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையில் உள்ள விபூதியும் சேர்த்து ஒரு வாழை இலையில் பரப்பிக்கங்க, அல்லது ஒரு தட்டில் கூட பரப்பிட்டு அதில் ஒரு முக்கோணம் போட்டு அதில் கிளியும் ரோம் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க, சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் பொரி, அவுள், சுண்டல், பொங்கல் உங்களால் முடிஞ்ச படையல் பொருட்களை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று விளக்கு ஏற்றிட்டு சிவபெருமான சிவப்பு நிறமாக நினச்சிக்கிறணும். அதே போல் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மாலையால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் கிளியும் ரோம் என்ற மந்திரத்தை 1008 உருவிதம் சொன்னாலே போதும், சித்தி ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் இந்த விபூதியில் நீங்கள் 18 முறை சொல்லி நீங்கள் அணிஞ்சிட்டு நெத்தியில் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா சகல பேரும் உங்களுக்கு வசியமாவாங்க. அதுவே நீங்கள் இந்த விபூதியை உள்ளங்கையில் வச்சுட்டு கிளியும் ரோம் என்று 18 முறை சொல்லி அந்த உங்களுக்கு வசியமாக வேண்டியவங்களோட உணவில் கலந்து கொடுத்தா அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. இது சிவபெருமானை வச்சு பண்ணுறது. இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ரொம்ப பின்விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும், சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.